வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வந்து நடத்தப்பட இருக்கு. 12th ஸ்டார்ட் ஆன அடுத்த நாள் 11th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஜுவாலஜிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ ஜுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் பண்ணக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ. சரிங்களா? டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன். ஸோ 2022 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ ஏ டைப்புக்கான 1 மார்க் ஆன்சர் கீ இருக்குது, பி டைப்புக்கான 1 மார்க் ஆன்சர் கீ இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 கேட்பாங்க. ஸோ புக் பேக்லேருந்து 10 வரும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்படின்னா ஒரு 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 3 மார்க்கு 5 மார்க்கில் என்னென்ன கீ பாயிண்ட்டுக்கு மார்க் வந்து 2 மார்க் கொடுக்குறாங்க, 3 மார்க் கொடுக்குறாங்க, 5 மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் புக்கில் இருந்து அது அந்த கீ பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மார்க் 24 வந்து கம்பல்சரி, 6 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட் இருக்கும், இதில் ப்ரௌன் ஃபேட் இருக்கும். இட் ஸ்டோர்ஸ் த நியூட்ரியன்ஸ், இட் ப்ரொடியூஸ் த ஹெட் பிளட் ஸ்ட்ரீம் ஃபார் த வார்ம்ஸ் ஆஃப் பாடி, லெஸ் மைட்டோகாண்ட்ரியா, இதில் அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதிருந்தீங்கன்னா டிக் பண்ணி 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்லாம் இருந்தால் மட்டுமே போதும், 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ உட்காந்துட்டு நீங்கள் நிறையா பாயிண்ட்லாம் வந்து எழுதணும்னு எழுதிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு தேவை பேப்பர் ரிலேஷன் பண்ணுற ஸ்டாப்புக்கு 2 பாயிண்ட் தான், 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ராகு, ஃபீமேல் ஃப்ராகு. ஸோ இதுக்கும் 2 பாயிண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா வேக்கிள் சாக் ப்ரெசென்ட்டாக இருக்கும், வேக்கிள் சாக் ஆப்சென்ட்டாக இருக்கும். நெப்டூனியல் பேடு ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லை நெப்டூனியல் பேடு வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் 2 பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஏ நோ வேலிஸ் இன் ஃபார் ஸ்டொமக் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் அக்குமுலேஷன் ப்ராசஸ். ஹார்ட் பீட், ஹார்ட் பீட் அப்படிங்கிறது என்னது? ரொமாட்டிக் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட். அவ்வளோதான். அடுத்து யூரியன் ஃபார்மேஷன் ஸ்டெப்பு. ஸோ நமக்கு தெரியும் சிறுநீர் உருவாகும் முறை கிளாம்புலார் ஃபில்ட்ரேஷன், டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன், டியூபுலார் செக்ரிஷன். அடுத்து 21 வந்து பார்த்தீங்கன்னா the walls of ventricles are thicker than auricles due to the presence of papillary muscles. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ், தி ஆக்ட்ஸ் ஆர்கானிக் கேட்டலைஸ் கோஎன்சைம் பெர்ஃபார்ம் இன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனல் டார்கெட் ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன் எழுதினா மட்டும் 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆர்பிசி டைலிட்டிங் ஃப்ளூடு, டபிள்யூபிசி டைலிட்டிங் ஃப்ளூடு. அதே மாதிரி 24 ப்ரோலாங்டு இன்டேக் காயில் ஸ்நாக்ஸ் அண்ட் ஆல்டர்னேஷன் கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் பிலி கேன் பி காசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் கேர்ள் பிளாடர்ஸ். 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்னா 2 பாயிண்ட்டு ஷார்ட்டாக எழுதுங்க. ஸோ அங்கே போய் வந்து பார்த்தோன்னா 5 மார்க் 3 மார்க் அளவுக்கு வளவலன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா ஒரு சில பேர் கரெக்டாக மார்க் கொடுத்துருவாங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்டோரியாக இருக்குன்னு அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாப் எப்படி எதிர்பார்க்கணும் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 6 × 3 18. ஸோ இதில் டொமைன் ஆர்கியா கேட்டிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. இப்போ மெத்தனோஜென்ஸ், தெர்மோஸ்டோஃபிலஸ், எக்ஸ்ட்ரிமோஃபிலஸ். அதே மாதிரி இட் இன்க்ளூட் ஃபார் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் ப்ரொக்கேரியாட்டிக். இல்லை ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி 26க்கும் சேம் அதே தான். சைசோசீலம் மென்ட்ரோசீலம் பொறுத்த வரைக்கும் பாடி கேவிட்டி ஃபார்ம்டு பை த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மியூசோடர்ம், த பாடி கேவிட்டி ஃபார்ம்டு ஃப்ரம் த மியூசோடர்மல் பவுச்சஸ். அதே மாதிரி இட் பொசஸஸ் சீலோமேட்ஸ். அதே மாதிரி இதில் பொசஸஸ் என்ட்ரோசிலோமேட்ஸ் மொலாஷ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலிடா எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், இதுக்கு கார்டேட் எழுதிக்கலாம். அடுத்து ஏரோகுல் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் டயக்ராம் 2 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு 1 மார்க்கு, 3 மார்க்கு. அடுத்து நைட்ரஜன் நெராக்சிசிஸ் பொறுத்த வரைக்கும் the increased blood nitrogen content can be lead to the condition. ஸோ இது எழுதுனா போதும். அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. ஸோ கார்டெக்ஸ், ரீனல் பெல்விஸ், ரீனல் வெயின், ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் பிரமிட்ஸ், யூட்ரியர். 3 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க போதும். ஸோ 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் காமன் பெப்டைடு. அடுத்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ்.
ஸோ இது 5 மார்க் கொஷனில் கேட்க வேண்டிய கொஷினை 3 மார்க்கில் கேட்டாங்க. 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட் எழுதலாம். 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஏதாவது 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். ராட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன்ஸ் ஆஃப் டிம் லைட்டு. கோன் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் விஷன்ஸ் ஃபார் ஒர்க் இன் பெஸ்ட் இன் ஃபார் பிரைட் லைட். இதில் ராட்ஸ் ஆர் ப்ரிமோடியன்ட் இன் ஃபார் த எக்ஸ்ட்ரா. இதில் கோன் செல்ஸ் ஆர் கான்ஸ்ட்ரக்டேட்டட். தேர் ஆர் அபவுட் 120 மில்லியன்ஸ் ஆஃப் ராட் செல்ஸ் இருக்கும். இதில் மேபி 6 to 7 மில்லியன் கோன் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் அதனா போதும், 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 22க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம படித்தது தான் அட்ரினலின். அட்ரினலின் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு ஹார்மோன்ஸ். மேலே இருக்கக்கூடிய அட்ரினலுக்கார 1.5 மார்க்கு, ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு ஹார்மோன்ஸ்க்கு 1.5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 33 ADH. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல்லாக வந்து தான் எழுதி ஆகணும். ஸோ மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ADH 1.5 மார்க்கு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ்டு 1.5 மார்க்கு. அடுத்து நமக்கு 5 மார்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 மார்க்கான கீ ஆன்சர்லாம் மறக்காத புக்கில் மார்க் பண்ணிவிட்டு படிங்க. காமன் கேரக்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபார் அனிமல்ஸ் கேட்டிருக்காங்க. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ், அதே மாதிரி த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிப்ளாஸ்டிக்கு ட்ரிப்ளாஸ்டிக்கு ஆர்கனைசேஷன், டிப்ளாஸ்டிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்டோடர்ம் எண்டோடர்ம் ஒன்லி, ட்ரிப்ளாஸ்டிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்டோடர்ம் மியூசோடர்ம் எண்டோடர்ம் இருக்கும். The patterns of symmetry, asymmetry, bilateral symmetry, radial symmetry, biradial symmetry. Nature of coelom பொறுத்த வரைக்கும் யூசோலோமேட்ஸ், ஏசோலோமேட்ஸ், சூடோசோலோமேட்ஸ், செக்மெண்டேஷன் ஆஃப் நோட்டோகார்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு 5 மார்க் இதில் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் எர்த்வார்ம், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. 5 பாயிண்ட் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆஃப் ஸ்டொமக் பொறுத்த வரைக்கும் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சினோஜன், பெப்சின் 2 மார்க்கு. அதே மாதிரி பெப்சின் புரோட்டீன், புரோட்டியோஸ் பெப்டோன்ஸ் 2 மார்க்கு. ரெனின் மில்க் புரோட்டீன், கேசின் 1 மார்க்கு. ஸோ 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் CO2 ஃப்ரம் டிஷ்யூ செல்ஸ் டு த லங்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். டிசால்வ்டு பிளாஸ்மா 2 மார்க்கு. பவுண்டட் ஹீமோக்ளோபின் 2 மார்க்கு. ஆஸ் பைகார்பனேட் அயான்ஸ் இன் பிளாஸ்மா 1 மார்க், 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டிக் சைக்கிள் டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு. வென்ட்ரிகுலர் டயஸ்டோலுக்கு 1 மார்க்கு. ஆர்டிஎல் டயஸ்டோலுக்கு 1 மார்க்கு. வென்ட்ரிகுலர் டயஸ்டோலுக்கு 1 மார்க்கு. வென்ட்ரிகுலர் டயஸ்டோலுக்கு 1 மார்க்கு. ஸோ 6ல் மெக்கானிசம் ஆஃப் ஹீலிங் போன் ஃப்ராக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் போன் ஃப்ராக்சருக்கு 1 மார்க்கு. ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோட்டோ 1 மார்க்கு. ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ், ஃபார்மேஷன் ஆஃப் போனி கேலஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க்கு. அடுத்து LSM ஹியூமன் பிரெயின் டயக்ராமுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. லேபிளிங்க்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து ஹார்மோன் செக்ரேட் பை த தைராய்டு கிளாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த T3, T4, TCT எனி 2 எழுதணும். ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் எனி 2 எழுதணும். ஆனால் அந்த T3 ட்ரை ஐடோதைரானின், டெட்ரா ஐடோதைரானின், ட்ரிப்டோ இது 3 எழுதிட்டு ஃபங்க்ஷன் எழுதுனா 5 மார்க்கு. அடுத்து எக்ஸ்ரேஸ் அண்ட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டெஃபினிஷனுக்கு 2 மார்க்கு. கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து நீங்கள் 4 எழுதணும். அதுக்கு வந்து 4 மார்க், டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பாம்பியாக்ஸ் மோரி டயக்ராமுக்கு 2 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கான கவர்மெண்ட் பேப்பர் ரிலேஷன் இருக்கும். ஸோ பேப்பர் ரிலேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.